ஓம் சர்க்குருவே சரணம். குருவே நமக. நமது ஆன்மீக தேடலில் கோயிலின் கர்ப்பகிரகம் இருளாக இருப்பதற்கான காரணங்கள். பொதுவாகவே கோயிலில் அனைத்து இடங்களுமே வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் இறைவன் ஒளி வடிவமாய் ஜீவனாய் வாழும் அந்த கர்ப்பகிரகத்தில் மட்டும் வெளிச்சம் குறைவாக இருக்கும். எந்த விதமான வெளிச்சமும் அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்காது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், கோயிலின் கருவறையும் தாயின் கருவறையும் ஒன்றாகவே கருதப்படுகிறது. எப்படி தாயின் கருவறையில் ஒரு உயிர் ஜீவனாய் வளர்கிறதோ அதேபோல்தான் கோயிலின் கருவறையில் இறைவன் ஒளி வடிவமாய் ஜீவனாய் திகழ்கிறார். நாம் தாயின் கருவறையிலிருந்து இருளிலிருந்து வெளியே வந்து ஒளியை பார்க்கும் பொழுது அந்த அஞ்ஞானத்தில் லயித்து நாம் இந்த ஒளியை உண்மையென்று நம்பி வாழ்க்கையின் பல தவறுகளை மேற்கொள்கிறோம். இதனால் மீண்டும் இருளில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம். ஆதலால்தான் நாம் இறைவனை காணச் செல்லும் பொழுது அந்த கருவறையானது அந்த இருள் சூழ்ந்து இருக்கிறது. அந்த இருள் சூழ்ந்து இருக்கும் அந்த கருவறையில் தீப ஒளியேற்றி கற்பூர தீபார்த்தனையில் அந்த இறைவனை காணும் பொழுது, அந்த ஒளிவடிவான இறைவன் ஜீவனாய் நமக்கு காட்சியளிக்கும் பொழுது நமது அஞ்ஞானம் மறைந்து மெஞ்ஞானம் கிடைக்கப் பெற்று நாம் அனைத்து விதத்திலும் ஆசிர்வதிக்கப்படுகிறோம். நமக்கு அனைத்து நேர்மறை எண்ணங்களும் அந்த ஒளிவடிவாய் இருக்கும் இறைவனை அந்த இருளிலிருந்து ஒளி கிடைத்து பார்க்கும் பொழுது நாம் அடைகிறோம், பெருமகிழ்ச்சி அடைகிறோம், பரவசம் அடைகிறோம். அதனால்தான் கர்ப்பகிரகங்கள் எப்பொழுதும் இருள் சூழ்ந்தவாறும் அதை தீபமேற்றி அது காட்டும் பொழுதுதான் நாம் இறைவனை நம் மெஞ்ஞானத்தில் காணும் பாக்கியம் கிட்டுகிறது. அதனால்தான் கர்ப்பகிரகம் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. அடுத்த ஆன்மீக தேடலுடன் உங்கள் வைஷ்ணவி.